ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் செம தலைவலி. என்ன பண்ணுறதுனே தெரில. மாத்திரைலாம் போட்டு பார்த்துட்டேன், எதுவும் செட் ஆகலை. அப்போ தான் நம்ம ஸ்டைல் நொச்சி இலையை எடுத்து ஆவி பிடிச்சிடலாம் அப்படின்னு நொச்சி இலை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மரத்தில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் உள்ள நொச்சி இலையை அப்படியே லபக்குன்னு பிடுங்கினேன்னா நல்ல வேலை பூச்சியெல்லாம் இல்லை. ஸோ அதை எப்படி எடுத்து அடுப்படியில் வச்சுட்டு அப்படி பொருத்திட்டு அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த நொச்சி இலையை உள்ளே போட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் உள்ள ஆயுர்வேதிக் சென்டரில் வந்து இருந்துச்சு. ஸோ இது ஒரு 2 ட்ராப்பு. ஆக்சுவலாக இந்த ஆயுர்வேதிக் மட்டுமே 2 ட்ராப் போட்டு பிடிச்சிக்கலாம். பட் நம்ம வீட்டில் நொச்சி இலை இருக்கிறனால அதையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக நான் தோட்ட வச்சுருக்கக்கூடிய என்னோடய பெரிய துண்டு எடுத்து அப்படியே மொத்த ஆவியும் வந்து எனக்கே ரீடைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த பெரிய துண்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஆவி பிடிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இருங்க நான் கேமரா எடுத்து காமிக்கிறேன். ஆவி இப்படி தான் பிடிப்பேன் ஜென்ரலாக. ஸோ கேமரா விழுந்துருச்சு, இருங்க இப்படி பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஆவி பிடிச்சேன்னா இந்த துண்டு மூலமாக மொத்த ஆவியும் எனக்கே ரீடைரக்ட் ஆகும். ஸோ இருங்க கேமரா வச்சுருவோம். இந்த துண்டு எடுக்கும் போது எங்கள் அம்மா என்னமா சொன்னாங்க, தம்பி புது துண்டு எடுத்து வீண் அடிக்காத, ஆவி பிடிக்கிறதுக்கு பழைய துண்டு எடுத்துக்க அப்படின்னாங்க. 5 minutes later. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்குது. ஏன்னா ஆவி பிடிக்கும் போது துண்டு சைடில் நெருப்பில் பட்டு திடீர்னு குபுன்னு தீ பிடிச்சிரும். அந்த பயத்தில் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் பெரிய துண்டு அப்படிங்கிறனால வந்து ஆவியை வந்து சூப்பராக பிடிச்சி முடிச்சாச்சு. ஸோ தலைவலி ஆல்மோஸ்ட் கான்.